ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்க்கலாம். அதாவது இது வந்து ஸ்வீட் அப்பம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா வந்து வேண்டாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இது தவிர நீங்கள் தேங்காய் கூட நீங்கள் துருவி இதில் வந்து சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆனால் தேங்காய் போட்டிங்கன்னா அன்றைக்கே வந்து காலி பண்ணிடணும், ஏன்னா வந்து அதுக்கப்புறம் கெட்டு போயிடும். தேங்காய் போடாத செஞ்சிங்கன்னா ஒரு 4-5 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெல்லத்தை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் வெல்லத்தை போட்டு அதில் தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன். அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து இப்போது மைதா மாவு வந்து ஆட் பண்ணுறேன். இது கூடவே இப்போது வெள்ளை தண்ணியை வந்து போட்டு லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைன்னா நீங்கள் பாலோ இல்லைன்னா வந்து தண்ணி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான பதம். நான் இதில் தண்ணி தாங்க போட்டு மிக்ஸ் பண்ணேன். இப்போது நான் அது கூடவே பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டேன். நீங்கள் இதை மாவோடவே வந்து இது ரெண்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளை தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டாலும் ஓகே தான். அதாவது அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் இதுவே கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து வரும். எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். அப்படி போட முடியாதவங்க இது போல் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதில் போடலாம், ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. எண்ணெய் வந்து இப்போ காஞ்சிருச்சு. இதே போல் எடுத்து போடணுங்க. நீங்கள் வந்து சின்ன கரண்டியாக இருந்தால் சைஸ் அப்பத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாக வருது. பாருங்கள் போட்டாச்சு. அதே போல் போட்டதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அது வந்து சட்டுன்னு கரிஞ்சிடுற போல் ஆகிடும், ஆனால் உள்ளே வேகாத இருக்கும். ஸோ அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும்.
நல்லா இப்போ திருப்பி விட்டாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு மைதா மாவுக்கே வந்து ஒரு 11 அப்பம் கிட்ட கிடச்சிது. எல்லாமே கொஞ்சம் அதாவது மீடியம்லேருந்து பெரிய சைஸ் போல் தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி கூட. இப்போ நல்லா வந்து வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். ஸோ இப்போ அடுத்த பேட்சும் போட்டேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஸ்வீட் அண்ட் கார ஐட்டம்ஸ் வந்து நிறைய செய்வாங்க. அதில் இதுவும் ஒன்றுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம அப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.